சாமிஜி, இது வந்து கேள்வி அப்படின்றத தாண்டி என்னுடைய சந்தேகம். அதாவது ஒவ்வொரு மனிதனும் போயிட்டு டாக்டர் கிட்ட ஹெல்த் செக்கப் பண்ணுறான். ஹெல்த் செக்கப் பண்ணுறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமும் ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. அந்த பயத்தினால நிறைய பிரச்சனைகளும் வருது. இதுக்கு காரணம் என்ன சுவாமிஜி? இதை பற்றின விளக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆணுக்கு இருக்கிறது என்பது 100க்கு 10 விழுக்காடு. ஆனால் 90 விழுக்காடு பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆண்களுக்கும் இப்போ சமீப காலமாக என்னால் பார்க்க முடியுது. எல்லா பரிசோதனையும் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே இல்லை, ஆனால் இந்த பிரச்சனை இருக்குது, என்னால் தீர்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு விதம் இருக்குது. இதில் ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. ஒரு சில பெண்களாக இருந்தால் இது ஏதாவது சூன்யமாக இருக்குமா, மந்திரமாக இருக்குமா அப்படிங்கிற அடுத்த கட்ட பயப்படுறாங்க. ஆமாம், அடுத்த கட்ட அளவுக்கு போயிடுறாங்க. ஆண்களாக இருந்தாக்கா என்னன்னே தெரியலன்னா அதையே நினச்சி திடீர்னு பயந்துடுறாங்க. இப்போல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வயதை நெருங்கி தாண்டினவங்களாம் கொஞ்சம் உடம்புக்கு பிரச்சனை வந்தால் கூட அவங்களுக்கு பயம் தானாக வந்துடுது. 100க்கு 70 விழுக்காடு இருக்கு ஐயா. இப்போ இந்த ஜெனரேஷனில் அந்த 50 வயசை தாண்டுறாங்கன்னா ஏதாவது ஒன்று மருத்துவர் சொல்லிட்டா கூட அதை தாங்கிக்க முடியாமல் அதுவே நோயாக பாதிக்கிற அளவுக்கு நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. மன உளைச்சல் ஆகிடுது சுவாமிஜி. ஆமாம், மன உளைச்சல் ஆகிடுது. அது மாதிரி இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் போகிறதுக்கு முன்னாடி இதில் நித்யா உனக்கு ஜோதிடம் தெரியாது, அவர் கேட்டது என்ன புரியுதா உனக்கு? புரியுது சாமி. கிரக ரீதியாக ஏதாவது இருக்குமா, அதில் ஏதாவது பங்கு இருக்கான்னு கேட்குறாரு. எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்குது சாமி. ஒருத்தருக்கு 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கு ஒரே கிரகமாக அமைஞ்சிடுச்சுன்னா அவங்களுடைய இது எப்படி இருக்கும் சாமி? 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும். இப்போ 9ஆம் அதிபதி சப்போஸ் இவர் துலாம் வராரு, அப்புறமா வந்து ரிஷபம் 4 இருந்துச்சுங்க, அப்படி ஒரு இது சொல்கிறாங்க. சுக்கரனா வந்துடுறாரு. அந்த மாதிரி வரும்போது அவருடைய இது எப்படி இருக்கும் சாமி? முதல்ல வந்து பதில் சொல்லி அதோட உள்ளடங்கி தான் இருக்குது. அதுதான் சாமி. ரைட். அதாவது இதில் என்னென்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் நம்பிக்கையோடு அணுகணும்னா ஜாதகத்தை பார்த்து அணுகணும். கிரகங்களுக்கு சம்பந்தம் இருக்குது இந்த மாதிரி. 100க்கு 110 விழுக்காடு இருக்குது. குருங்கிற கிரகம் யாரோட ஜாதகத்திலெல்லாம் லான்னு போட்டிருக்கோ அதுக்கு 12ஆம் வீட்டில், அதாவது அதுக்கு பின்பக்கம், முன்பக்கம் இல்லை பின்பக்கம் தனிச்சு இருந்ததுன்னா இது முதல் பிரச்சனை கொடுக்கும். அதே அவருக்கு நடக்கிற திசைங்கிற ஒன்று, தசை சொல்லுவோம், அந்த தசா புத்தி 6ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்டு, அது 6ஆம் வீடுனா ருண ரோக சத்ருன்னு பேர். அது அப்போ கடன், நோய், எதிரி. அப்போ 2வது இடத்துல நோய் வருது. அப்போ அந்த 6ஆம் வீட்டு அதிபதி திசையை அவர் கடக்கிறார். அந்த தசை கடந்தார்னா அவருக்கு மருத்துவ பரிசோதனை இல்லைனாலும் அது நோயை கொடுக்கணுங்கிறது விதி. அப்போ 12இல் குரு அமர்ந்துச்சுன்னா யாருக்காக இருந்தாலும் மிகப்பெரிய குழப்பவாதியாகவும் இல்லாத நோயை இருக்கிற மாதிரி பாவிச்சுக்கிறதும். இது வந்து முதன்மையாக எல்லா ஜாதத்தில் இருந்தாலும் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இல்லாத நோயை இருக்கிற மாதிரியும் இல்லாத பிரச்சனையை பெருசாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்குவாங்க. யாருக்கெல்லாம் கனவுகள் கெட்ட கனவாக வருதோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கும். பொதுவாக நம்ம சொல்லணும்னா புரியுதா? புரியுது. கெட்ட கனவு வருதோ அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று 6ஆம் வீடு பழுதுபட்டதுனால ஏற்படும், அல்லது 12ஆம் வீடு பழுதுபட்டதுன்னா ஏற்படும். இதில் மிக முக்கியமாக ஒவ்வொரு லக்னம் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் மாரக பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த லக்னத்துக்கு இத்தனையாவது வீட்டுக்குடையவர் மாரக பாதகாதிபதி. அந்த மாரக பாதகாதிபதின்னு சொல்கிற தசை அவருக்கு நடந்து அது 6ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் சம்பந்தப்பட்டிருந்தால் எந்த மருத்துவ பரிசோதனைக்கும் அது நோய் அகப்படலைன்னா, அவர் நோயை அனுபவிக்கிறாருன்னா அவர் அந்த மாரகம்னா மரணம், பாதகம்னா மரணத்துக்கு நிகரான துன்பம், இதை அவர் அனுபவிச்சே தரணும். ஓகே. அப்போ இது மருத்துவத்துக்கு உட்படாத ஒரு விஷயம். இது இயல்பாக நடக்கிறது தான். இன்றைக்கி விஞ்ஞானமும் அறிவியல் தன்மை தான் நம்பத்தக்க ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நாமளும் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா அது தெரியுது தெரியாத விஷயத்தில். ஆனால் தெரியாத விஷயத்தில் இது இயல்பாக இன்றைக்கி நடக்குது. அவன் சொல்லையோ பைத்தியாரா நீயே தான் நினச்சிக்கிற, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் படுற வேதனை எல்லாம் அட்வைஸ் பண்ணிடலாம், அவன் அனுபவிக்கும் போது தான் தெரியும். மருத்துவ பரிசோதனை ஒன்றும் இல்லையா,
எனக்கு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட முடியல, சாப்பிட்டா வயிறு உப்பிக்குது. இது மெயினான பிரச்சனை. வாயு தொந்தரவு மாதிரி. ஆமாம் ஐயா, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்பிக்கும். அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. எண்டாஸ்கோபி பண்ணுவாங்க, அதுலேயும் ஒன்றும் இருக்காது. ஆனால் பார்த்தா அவர் வயிறு எனக்கு சாப்பிட முடியலன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா முதல்ல மருத்துவரை பார்க்கறது தான் நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மருத்துவரை அணுகிடுங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கும் இதெல்லாம் இல்லாத போது தான் நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம சிந்திக்கணும். அப்போது மருத்துவம் செய்து ஒன்றும் இல்லைன்னா, நான் சொன்னது போல் 3 விஷயத்தை கருத்தில் வச்சுக்கணும். 6ஆம் வீடும் 12ஆம் வீடுக்குள்ள விஷயம், அதில் குரு தனிச்சிருந்தால் வரக்கூடியது. 2வது விஷயமா அவருக்கு நடக்கிற தசா, என்ன தசா நடக்குதோ அந்த தசை எப்படி இருக்கோ அது 6, 8, 12க்கு சம்மந்தப்பட்டிருக்கான்னு. 3வது மாரக பாதகாதிபதி தசையாக வருதாது. இது மொத்தமே கணக்கு இருக்குது. இது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை தான். மருத்துவ பரிசோதனைகளில் எதுவுமே இல்லை, ஆனால் நோய் இருக்குது அப்படின்னும் பொழுது அதுதான் பெரிய கொடுமையான விஷயம். அது அப்போது கிரக ரீதியாக நம்பிக்கை உள்ளவங்க அணுகுவாங்க. சில பேர் நேரடியாக மந்திரம் பண்ணிட்டாங்க, சூன்யம் பண்ணிட்டாங்கன்னு போயிடுவாங்க. அப்படி மந்திரம் பண்ணிட்டாங்க, சூன்யம் பண்ணிட்டாங்கங்கிறதுக்கும் கிரகம்தான் காரணம். யார் ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் உள்ளுக்குள்ள மறைமுகமாக பிரச்சனையில் இருக்கோ அவங்க மருத்துவ பரிசோதனை செய்து ஒன்றும் இல்லைன்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ பாரு, நீ பயந்தல்ல, இப்போ யாரும் நமக்கு சூன்யம் வச்சிட்டான், வேறு ஒன்றும் இல்லை, அதான் டமால் ஊஞ்சில்ல, அது இப்போ என்ன ஆகும்? இதுதான் மனிதன் என்ன பண்ணுறான், நோய் இல்லாத பயப்படுறான். நடந்த சம்பவத்தை என்ன அழகா சேர்த்தீங்க பாருங்க. கடவுளே. இப்போ இது என்ன யார் இருந்தது? இப்போ என்ன பரிசோதனை பண்ணுவேன்? நீ பயந்ததுக்கு ஐயோ நான் லைவ் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு பயம் வந்துருச்சு, உடனே பிபி பாருங்க, உடனே சர்க்கரை பாருங்கன்னா ஒன்றும் இருக்காது, நார்மலாக தானே இருக்குது. புக்கு வந்தது, பயம் வந்தது. இதுக்கு எது காரணம்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி, நம்ம பண்ணுற நேரம், கிரக அமைப்புகள், திடீர்னு உழணும், நீ பயப்படணும்னு இருக்கு. இந்த பயம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுது. அப்போ சூன்ய மந்திர தந்திரம்னு சொல்கிறாங்கன்னா நேரடியாக இறைவன் இந்த நிகழ்வை நடத்தி காட்டுறார். இந்த புக்கு ஐயோ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வந்தது அப்படின்னு. அப்போ நாம் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியான நோய்களாக உருவாக்குதுன்னா அதுக்கு கிரகத்தை தவிர வேறொரு காரணம் இருக்க முடியாது. அப்போ மனம்தான் காரணமாக, அதுக்கும் கிரகம்தான் காரணம். புத்தி தான் காரணமாக, அதுக்கும் கிரகத்தான் காரணம். இல்லை, சூன்யம் என்பது நான் சொன்னது போல் இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்படும் பொழுது நிறைய பாருங்கள். இந்த சூன்யத்தில் சொல்கிறது கருப்பு, அதில் தகிடு, எலும்பு, முடி, இதை பேசாமல் யாரும் சூன்யத்தை பற்றி பேசவே மாட்டீங்க. அப்போது அது சனி சம்மந்தப்பட்டது. என் வீட்டில் ரத்தம் தெளிச்சா மாதிரி இருந்தது, அங்கங்கே குங்குமம் தெளித்து வச்சுருந்தது இப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டது. அப்போ சனி என்ன பண்ணுவார்? தூக்கத்தை கொடுப்பாரு. செவ்வாய் என்ன பண்ணுவார்? தூக்கத்தில் கனவை கொடுப்பாரு. நம்மளை போட்டு யாரோ அழுத்துற மாதிரி இருக்குது, கருப்பு உருவம் போகுச்சு. அப்போ என்னாச்சு? ஏன் இப்போ புரிஞ்சுதா ஐயா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது. அப்போ கிரகங்கள் அதற்கு முக்கிய காரணம். அதுக்கான உதாரணம் தான் 12ஆம் வீடு நடக்கிற தசை 6, 8, 12க்கு சம்மந்தப்பட்டது செவ்வாய் சனி. இதை நீங்கள் கவனிச்சிட்டா இந்த மாதிரி மருத்துவ பரிசோதனை செய்து ஒன்றும் இல்லாமல் வேதனைப்படுறீங்கன்னா அதிலிருந்து நிச்சயமான தீர்வை எடுக்க முடியும், தீர்வு ஆகும் அப்படின்னு 38 வருஷம் 37 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன் நான். அதனால் அதை பார்த்து சரியான இடத்துல போய் சரியாக பார்த்து சரியாக சரி பண்ணிக்கிட்டா அந்த பிரச்சனை வராது. அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி. எது மருத்துவ பரிசோதனையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் அதற்கு எளிதில் தீர்வு காண முடியும் என்பது தான் கிரகத்திற்கும் நீ கேட்ட கேள்விக்கும் புத்தகம் விழுந்ததுக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ சொல்லுப்பா நீ அதிசி, அப்புறம் நான் தடுத்துட்டேன். நன்றி சாமிஜி. ரொம்ப அற்புதமாக இது ரிலேட்டடாக ராசி நட்சத்திரம் கிரகங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.